guys, welcome to our ராக் வீடு. இன்னைக்கு நம்ம என்ன பே பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு 4 பே அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன். 4 பேலேருந்து ஒரு வீடியோவாக ஒரு ரிவ்யூ போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் 3 பே போட்டேன். இன்னும் ஒரு பே போடல. அந்த பே பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த பே வந்து கண்டுபிடிங்க, கைனடிக் சடும். இதுவும் ஒரு செம பெஸ்ட் பே காய்ஸ், ரொம்ப பெஸ்ட் பே. எவல்யூஷன்லேயே நல்ல பெஸ்ட் பே காய்ஸ், அடித்து சொல்லலாம். நல்ல பே இது. பாக்கெட் டூன் கூட போட்டிருந்தார் பெஸ்ட் பேனு எவல்யூஷன்லேயே. ஸோ அந்தளவுக்கு நல்ல பே காய்ஸ். வாங்க இதோட பார்ட்ஸ்லாம் பற்றி பார்ப்போம். சரி, உங்களுக்கே தெரியுது கைனடிக் சடும்னு. வாங்க பஸ் பண்ணிவிடும். கிளிக்ஸ் கூட நல்லா தான் கைஸ் இருக்குது. கேட்குதாங்கன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது கைஸ். டிப்லேருந்து பார்ப்போம். இந்த டிப்பு பேர் வந்து என்னென்னா லூப்புன்னு சொல்லுவாங்க கைஸ். லூப் டிப். இது நல்லா இருக்கும் கைஸ். ஏன்னா இந்த 2 இடத்துல ஒரு மாரி வீல் இருக்கும் கைஸ். இது சுற்றும், அப்படியே டிங் சுற்ற விட்டு அப்படி சுற்றும். இது ஸ்பெஷல் மூவ்லாம் பண்ணும் கைஸ் சீரீஸில். எப்படின்னா அப்படி சுற்ற விட்டா இதை அப்படி தேய்ச்சி இப்படி சுற்றி அவனை வால்ட்ரியாக்கு போய் அடிக்கும். அந்தமாரி இது ஒரு நல்ல டிப் கைஸ், நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஆனால் ரியல் லைஃப்பில் அது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். எப்பயாச்சும் சுற்றி உழுவுறப்ப லைட்டாக அப்படி தட்டும், அவ்வளோதான். இதில் பார்க்கலாம் கைஸ். இதான் ஃப்ரேமை கழட்டிடும். இந்த ஃப்ரேம் பேர் கிளைவா? ஐயோ கிளைவா ஸோ வந்தது கைஸ், மறந்துட்டேன். கிளைவோன்னு தான். இது பேர் கிளைவுன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல ஃப்ரேம் தான், மறந்து விட்டேன் கைஸ், சாரி. கிளைவ் டிஸ்க் ஃப்ரேம் ஓகேவா கைஸ்? கிளைவ் ஃப்ரேம். இது வந்து 2 டிஸ்க் இங்கே போட்டிருப்பாங்க. 2 டிஸ்க். இது வந்து சூப்பரான இது ரியல் டக்ராட்டோமி பே கைஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இது ரியல் டக்ராட்டோமி பே, ஓகேவா? இதுதான் கைனடிக் சடும். இது சொல்லி விட்றீங்களா? இதுதான் கைனடிக் சடும் கைஸ். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். ஸ்டிக்கர், ஃபுல் ஸ்டிக்கர். இது ஸ்பெஷல் மூவ்லாம் பண்ணுறப்ப இது சுற்றும் கைஸ். இந்த 3 வீல் மாரி இருக்குது, சுற்றும். இது அட்டாக்லாம் வந்ததுன்னா அப்படி தட்டி இப்படி சுற்றி விட்ருவோம் கைஸ். அதான் இந்த இதோட இது. இப்படி சுற்ற விட்டா சுற்றும் கைஸ் நல்லா. அந்த சர்ஜ் சீரீஸில் ஒரு சட்டும் காமிச்சிருப்பாங்களே, வேறு மாதிரி இருக்கும் கைஸ். இதான் இந்த பே பற்றி. அவ்வளோதான் கைஸ். இந்த பேக்கு அவ்வளோதான். இந்த பே பற்றி அவ்வளோதான். சரி, ஆனால் பேட்டில் போட்டு காமிக்கவா? சரி வாங்க பேட்டிலுக்குள்ளே போயிடலாம். சரி கைஸ், நம்ம இப்போ என்ன பே ஓட ஃபைட் பண்ண போகிறோம்னா ஹோலி வார் ஜோன் கைஸ். ஃபர்ஸ்ட் பே அதுவும் இல்லாமல் இது வந்து டிஃபென்ஸ் ஸ்டெப் பே கைஸ். இப்படி தட்டி டிஃபெண்ட் பண்ணிடும் பே. அட்டாக் பண்ணோம். இதுக்கு ஏற்ற மாதிரி கருப்பு லான்சர் கைஸ். சரி காய்ஸ், நம்ம இப்போ பேட்டில் பண்ணலாம். இதோட எதிரி ஹோலி வார் ஜோன் காய்ஸ். சரி, ஹோலி வார் ஜோன் போது போட்டலாம். 3, 2, 1 ரெடி. 3, 2, 1 ரெடி. சரியான ஹிட் நடக்குது காய்ஸ். போட்டு தாக்குது, ரெண்டும் போய் இடிச்சுக்குது காய்ஸ். ஹோலி வார் ஜோன்டே தோத்துட்டுனா பார்த்துவோம் காய்ஸ். எவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணுது. அப்புறமா எப்பயாச்சும் டைம் கிடச்சதுன்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கைஸ். இதுனா இது ரெண்டுத்தையும் என்னோட பெரிய ஷேடத்தில் பேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு கைனடிக் சடம் ஒரு பாயிண்ட்டு. சரி காய்ஸ், இந்த தாட்டி இப்போ ஒரு கிளிக் வேறு வந்துருக்கு காய்ஸ். சரி, இந்த தாட்டி இப்போ கைனடிக் சட்டும் விட்டுறலாம். ஃபஸ்ட்டு பிளாக் லான்ச்சரான 3, 2, 1 நடிச்சு. இப்போ ஹோலி வார் ஜோன் 3, 2, 1 நடிச்சு. சரி இட்டு காய்ஸ், இந்த மாதிரி அடி ஹோலி வார் ஜோன் போயிட்டு இங்கே காய்ஸ் ஒரே இடத்துல முடிஞ்சு. இப்போ பாருங்க காய்ஸ், ஒரு கிளிக் விழுந்துட்டா பஸ்ட்டாக ஒரு நிலைமையில இருந்திருக்கு காய்ஸ். ஆனால் பார்த்துக்கோங்க. ஆனால் நல்லா ஹிட்லாம் விழுந்துது. இது எவ்வளோ கிளிக்குன்னு பார்ப்போம். ஆனால் இது தோத்துட்டு காய்ஸ். ரெண்டுமே ஒரு பாயிண்ட். சரி வாங்க, இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் மெடல் முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். விட்டுருவோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ஹோலி வார் ஜோன் விடுவோம். 3, 2, 1 ரெடி. 3, 2, 1 ரெடி. கன்ஃபார்ம் சொல்லுவேன், இது கைனடிக்கோட வேலை தான்.
கைனடிக் தான் கைஸ் ஜெயிச்சிட்ருக்கு. இது பஸ் ஆகிற நிலமையில இருக்குது. இங்கே பாருங்கள், பஸ் ஆகிற நிலமையில இருந்துருக்கு கைஸ். இது எவ்வளோ நிலமையில, இது அப்படியே இருக்குது. ஆனால் ஒன்று ஒத்துக்கிட்டே ஆகணும், இது ஒரு எவல்யூஷன் பே, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் பே. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரம் உங்கள் ராக் டேவிட். அதுவும் இல்லாமல் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க. நான் பாவம், இந்த மூஞ்சை பார்த்தா பாவமாக இல்லை, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் பிளேட் பார்ப்பாங்களோ அவங்களுக்குலாம் அனுப்பிச்சுட்டு என்ன பெரிய ஆளாக்க பாருங்க கைஸ். ஒரு 500 சப்ஸ்கிரைபர் தொட வைங்க கைஸ். இப்போதைக்கு 128 சப்ஸ்கிரைபர் இருக்குது. இப்போ கூட ஏறிடலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பை பாய், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.